இன்னைக்கு நம்ம தேவன் சமாதானத்தின் தேவனாக வராரு, நிம்மதியை கொடுக்கும் தேவனாக வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்களேன். இந்த வசனம் சொல்லுது, வந்த உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சாத்தானை நசுக்கிறாரு, கொண்டு வந்து காலுக்கு கீழே காலடிக்கு கீழே போடுறாரு. ஏன்னா அப்போ தான் நமக்கு நிம்மதி வரும். அவருக்கு தெரியும் யாரை நசுக்கணுமோ கரெக்டாக நசுக்கிறாரு. சாத்தான் தான் உங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம். உங்கள் நிம்மதி போச்சே அதற்கு காரணமே சாத்தான் தான். யாரை போடணுமோ போடுறாரு உங்கள் நிம்மதிக்காக, யாரை போட்டு தள்ளணுமோ கரெக்டாக போட்டு தள்ளுறாரு. அவர் வராரு, சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராரு. கரெக்டாக உங்களுடைய நிம்மதிக்காக சாத்தானுடைய தலை அவனை நசுக்கி அவனை உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க. உங்கள் எல்லா சமாதானத்தையும் திருடுவது என்னது? பிசாசு தான், வேற யாரும் இல்லை. நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம். ஓ, இவங்களால தான் என் சமாதானம் போகுது, என் வீட்டு சமாதானம், என் வீட்டு நிம்மதி போகிறதே இந்த பையனால தான், என் பொண்ணால் தான், என்னுடைய ஹஸ்பண்டால் தான், என் ஒய்ஃபால் தான், இப்படி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் அதற்கு மூல காரணம் யாருன்னா பிசாசு. எல்லாத்துக்கும் முதல் காரணம், மூல காரணம் எல்லாம் பிசாசு தான். இப்போது ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் இதை செய்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படி நம்ம நினைக்கிறோம்ல. ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பாம்பை அடித்து நல்லா நசுக்கி நம்ம காலடியில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தேவனாக வராரு. சாத்தானை நசுக்கி உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க. நிம்மதி வந்துடும். நிம்மதி இல்லாததுக்கு காரணம் யாருன்னு புரியுதா? பிசாசு தான். நீங்கள் ஏதோ ஒரு மனிதன், இந்த மனிதன் தான் காரணம், அவர் அப்படின்னு கை காமிக்கிறீங்களே, இல்லை 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 இல்லை, பிசாசு மட்டும்தான் காரணம், சாத்தான் தான் காரணம். தேவன் அதற்காக வராரு. உங்கள் நிம்மதியை அவரே கொண்டு வந்து கொடுத்துருவாரு. அவனை நசுக்கி உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவாரு.